வணக்கம். உலகெல்லாம் பறந்து விரிந்திருக்கும் எம் தமிழ் மொழி வளமிக்கது, செழுமையான, இனிமையான. அகர முதல் ஓரை வரி ஒலிக்கும் சிகரமான மொழி எம் தமிழ் மொழி. அதன் காரணம் அதுதான் தொன்மையான மொழி, உலகத்தில் முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ். அதன் பின்பு பல மொழிகள் வந்தன, காலப்போக்கில் மறைந்தன. ஆனால் முதலில் தோன்றிய தமிழ் மொழி இன்று வரை பேசப்படுகிறது. அதுதான் எம் மொழியின் சிறப்பு. பண்டைய காலங்களிலே எம் அறிஞர்கள் பாக்களாக காவியங்கள் செய்து வைத்தனர். எந்த ஒரு மாபெரும் காவியமும் பாடல்களாக இருக்கும். அப்படி காவியம் அல்லாது பாடல்கள் மட்டுமே செய்த அறிஞர்கள் தமிழிலே உண்டு. இதில் அதிகமான நூல்கள் ஆன்மீகம் கலந்தே இருக்கும். இந்த ஆன்மீகத்திலும் புரட்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாம் சித்தர்கள் என்று விളിக்கிறோம். அபிதான சிந்தாமணியும் நிஜானந்த போதமும் 18 சித்தர்களை குறிப்பிடுகிறது. அதில் மூத்தவரும் மூலவரும் நம்முடைய அகத்தியர் பெருமாள். வேறு சில நூல்கள் சிவபெருமானையே ஆதி சித்தர் என்று குறிப்பிடுகிறது. இந்த சித்தர் என்ற சொல் என்னவென்றால், சித்தத்தை வென்றவர்கள், மனதை வென்றவர்கள். அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை கிடையாது. இன்பம் துன்பம் கிடையாது. கேடும் ஆக்கமும் ஒக்க நோக்குவார், ஓடும் செம்பொன்னும் ஒக்க நோக்குவார். கேடும் ஆக்கமும் திருவின் போக, ஓடும் செம்பண்ணும் ஒக்க நோக்குவார். எல்லாம் ஒன்றுதான் அவர்கள். நம்முடைய இலக்கியத்தில் அவ்வாறு பார்த்ததில் 18 சித்தர்கள் நமக்கு பல நூல்களை வழங்கியுள்ளனர். இன்று சிவ வாக்கிய பாடல்கள் சிலவற்றை பார்ப்போம். இவருக்கு பேர் சிவ வாக்கியம். காரணம், பிறக்கின்ற போது மற்ற குழந்தைகள் அம்மா என்று அழும். இவர் பிறக்கும் போதே சிவ சிவ என்று சொல்லி பிறந்தார். இவர் பாடல்களை பார்த்தால் நாத்திகம் பேசுவது போல் தோன்றும். காரணம், சித்தர்கள் சித்தத்தை வென்றதால் சரியை கிரியை போன்ற பூசை முறைகளை தவிர்த்தவர்கள் மட்டுமல்ல, கண்டித்தவர்களும் கூட. இப்போ பாட்டை பாருங்க. ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே, வாசலில் போட்ட கல்லை மழுங்கவே மிதிக்கின்றீர். பூசணைக்கு வைத்த கல்லில் பூவை நீரும் சாற்றுகிறீர்.